மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா 10th வழக்கம் போல் அவங்க சொன்னதில் தான் ரிசல்ட் வெளியிட போகிறாங்கப்பா. டேட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் டைமிங் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. எந்த டைமிங் ரிசல்ட் வெளியாக போகுது, மார்னிங் ஆஃப்டர்நூன் சொல்லி டைமிங் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அந்த டைமிங் என்ன, ரிசல்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேப்பா. கவர்மெண்ட் சொன்னபடி பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறை எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மே 20 புதன்கிழமை உங்களுக்கான 10th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வெளியாகும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. ஸோ மாணவர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்கோம், அட்லீஸ்ட் டேட்டையாச்சும் சொல்லுங்கய்யா. ஸோ நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 10th ரிசல்ட் டேட் மே 20. எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காலங்காத்தால் 9 மணிக்கு தான் ரிசல்ட் வெளியாகும்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னா 12th அப்படி தான் ரிசல்ட் வெளியிட்டாங்க. பட் 9 மணி சொல்லிட்டு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. பட் ரிசல்ட் வெளியிட்டுட்டாங்க. பட் 10th பொறுத்த வரைக்கும் இன்னும் டைமிங் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மார்னிங் ஆஃப்டர்நூன் கேட்டால் மேக்ஸிமம் மார்னிங் தான் ரிசல்ட் வெளியிடுவாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் பப்ளிக் எக்ஸாம் ரோல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் செக்கிங் அப்போ பார்த்தீங்கன்னா லைவ் இருக்கும் நம்மளுடைய சேனலில். மேக்ஸிமம் லைவ் போட ட்ரை பண்ணுறேன். லைவ்லேயே எல்லாத்தோட ரிசல்ட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ போட்டு மாஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க, ஃபஸ்ட் ரிலாக்ஸாக இருங்க. கண்டிப்பாக ஒரு மாதிரி பயம் பதட்டம் எல்லாம் வந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ரிசல்ட் சொல்லலை, எப்போ ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லி தெரியாமல் இருந்தோம். பட் இப்போ ரிசல்ட் ஆஃபீஸாக சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பயம் பதட்டம் இல்லை, எனக்கு புரியுது. உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. இந்த ஃபெஸ்ட்ரேஷனு, அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஆர்வம்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வேறு பப்ளிக் ரிசல்ட் பார்க்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க, பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் வரும். ஓகேவா? எல்லாமே நல்ல மார்க் எடுப்பீங்க. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். உங்கள் பப்ளிக் எக்ஸாம் எய்ம் மார்க்கை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நான் கேட்ட ரோல் நம்பரும் டேட்டா பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக லைவ் போடுறேன். லைவ்ல எல்லாத்தோட ரிசல்ட்டும் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக எல்லாத்தோட ரிசல்ட்டும் நம்ம லைவ்லேயே செக் பண்ணலாம். ஓகேங்களா? மாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் ரீவேல்யூஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, ரீடோட்டலிங் எப்படி அப்ளை பண்ணுறது, சப்போஸ் மார்க் கம்மியாயிருச்சுன்னா அதுக்கும் மேலே தனியாக நான் வீடியோ போடுறேன். லைவ்லேயே உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் ஓகே, லைவ்லேயும் சொல்கிறேன். தனியாக ரிசல்ட் வந்தக்கப்புறம் ஒரு வீடியோவும் மேக் பண்ணி போடுறேன். ஓகே, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கெலாம் நிறைய பேர் பண்ண எப்படி சொல்கிறது, மார்க் நீங்கள் எதிர்பார்த்ததோட நீங்கள் சென்டமானு எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் மார்க் வந்தது ஒரு 80, 70 தான் வந்திருக்கு. ரொம்ப மார்க் கம்மியாக வந்திருக்கு. இந்த மாதிரி வர பாசிபிளே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரீவேல்யூஷன் போடலாம். இல்லை 1 மார்க் 2 மார்க் கொஸ்டின் தான் போட்டால் மேக்ஸிமம் வராது. ஸோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது நீங்கள் காசு கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கோசம் தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, அது அச்சிட்டு நினைக்கிறேன். ரிசல்ட் செக்கிங் ஆப் இருக்குப்பா. ஓகேவா? ஸோ ஆப் பாருங்கள். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் தெரியுமா? இதுதான் அந்த ஆப்பா. ஸோ ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிஎன் போர்ட் ரிசல்ட்ஸ் 2026 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் வரும். பச்சை கலர் லோகோ போட்டிருக்கும். இதுதான் அந்த ஆப். ஓகேவா? லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்பில் தான் உங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் எழுதிருக்கீங்களா? ஸோ ஒட்டுக்காக போய் நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டே கிராஷ் ஆயிரும். ஸோ இந்த ஆப்பில் செக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது. கிராஷ் ஆகாமல் நீங்கள் நீட்டாக செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் போன லாஸ்ட் 3 வருஷத்தில் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, எத்தனை பேர் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே ஸ்ட்ராங். யாரும் பயப்படாதீங்க தயவு செஞ்சு. சப்போஸ் எதாவது பயப்பட மாதிரி இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிட்டு ஃபிட்னஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா கௌதம் மீரா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேப்பா, பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.